இந்த காலையில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் அடிப்படையில் கட்டுவிக்கின்ற ஆண்டு என்று சொல்லும் பொழுது ஒருவர் கட்டுவிக்கப்படுவதற்காக 3 கோட்பாடுகள் என்று உங்களோடு கூட தெய்வ வார்த்தை நான் பேசும்படியாக விரும்புகின்றேன். இந்த கட்டப்படுவதற்கு தேவையான 3 கோட்பாடுகள் என்று உங்களோடு கூட இந்த காலையில் பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். நான் சிறிய வயதிலிருந்து வளர்ந்த பொழுது அடிக்கடி எனக்கு நான் கேட்ட ஒரு ஆங்கில ஒரு சொல் என்னவா இருந்தது என்றால், யூ கேன் either pay now and play later or play now or pay later, either way you have to pay. என்னன்னா, ஒன்றா இப்போ விலைக்கிரயம் செலுத்தி அப்புறம் விளையாடலாம், இல்லைனா இப்போ விளையாண்டுட்டு அப்புறம் விலைக்கிரயம் செலுத்தலாம். எப்படி இருந்தாலும் ஒரு விலைக்கிரயம் செலுத்தியே ஆகணும் என்று ஒரு சொல். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இந்த வருடத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் நடைபெறணும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆயத்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை வாழுவது மிக அவசியம். அநேகர் நம்முடைய வாழ்க்கை ஏனோதானோ என்று நாம் கடத்தி விடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நடக்கிறது நடக்கட்டும், என்னவேனாலும் நடக்கட்டும்ன்ற ஒரு ஏனோதானோ என்று ஒரு வாழ்க்கையை நாம் அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு, தீர்மானம் உண்டு. ஒன்றா நீங்கள் ஒரு ஆயத்த நிலையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை சமாளிச்சுக்கிட்டே நீங்கள் வாழலாம். ரெண்டும் பண்ணலாம். ஒரு ஆயத்த நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழலாம், இல்லைன்னா சமாளித்து உங்கள் வாழ்க்கையை வாழலாம். அநேகர் அவங்க வாழ்க்கையில் அந்த சமாளித்தே பழகிட்டாங்க. பிரச்சனைக்கு வரும்போது சமாளிக்கிறது, இது நடந்தால் சமாளிச்சுக்கலாம், என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு 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 வாழ்க்கையை தான் வாழ்கின்றார்களே தவிர, ஒரு ஆயத்த நிலையில் அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே அதற்காக ஆயத்தப்பட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து ஒரு ஆயத்த நிலையில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை வாழுவதில்லை. இன்றைக்கு அதை குறித்து தான் பேசும்படியாக விரும்புகின்றேன். இந்த 3 கோட்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் தேவன் கட்டி எழுப்புவதற்கு இந்த 3 கோட்பாடுகள் மிக அவசியமாக இருக்கின்றன. முதலாவது நான் உங்களோடு கூட பேச விரும்பினது, நான் இந்த கோட்பாடுகளை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தேன், அதனால் முதல் ஆங்கிலத்தில் சொல்லி அதற்கு தமிழாக்கம் உங்களுக்கு நான் செய்கின்றேன். முதலாவது நான் சொல்ல விரும்பினது, your decisions and disciplines determine your destiny. Your decisions and disciplines determine your destiny. உங்களுடைய தீர்மானங்களும் ஒழுக்கங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றது. உங்களுடைய தீர்மானங்களும் ஒழுக்கங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றது. தேவனுடைய வசனத்தில் உபாகம் 30வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இந்த காலையில் நம்ம வாசிக்க கேட்போம். உபாகம் 30வது அதிகாரம் 17லிருந்து 20 வரைக்கும் வாசிங்களேன். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக அழகாக தெளிவாக தீர்மானங்களை குறித்து ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு விவரிக்கின்றார். சொல்றாரு, எல்லாருக்கும்
தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்திற்கும் சாபத்திற்கும், ஜீவனுக்கும் மரணத்திற்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் உங்கள் கரத்தில் இருக்கின்றது. ஆண்டவர் அந்த தீர்மானத்தை குறித்து மாத்திரம் பேசல, அந்த தீர்மானத்தின் ஆசீர்வாதத்தையும் தீர்மானத்தின் விளைவுகளை குறித்து ஆண்டவர் சொல்றார். நீ இந்த ஜீவனுக்கு ஏதுவான தீர்மானத்தை எடுத்தினா, ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான தீர்மானத்தை எடுத்தினா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லைனா மரணத்திற்கு ஏதுவான தீர்மானம், இல்லைனா சாபத்திற்கு ஏதுவான தீர்மானத்தை எடுத்தினா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று மிக அழகாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் விவரிக்கின்றார். இன்றைக்கும் இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். இந்த வருடம் துவங்கும் பொழுது 2026 வருடம் எப்படி இருக்கும் என்பது நம்முடைய தீர்மானங்கள் தான் நிர்ணயிக்க போகின்றது. நீங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய தீர்மானம், இன்றைய தினத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றீர்களோ அது நாளை தினத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளை தினத்தை அது வடிவமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை மிக கவனமாக பார்ப்பது மிக அவசியம். அதற்கு மிக கவனத்தை செலுத்துவது அவசியம். அநேக நேரத்தில் நமக்கு நல்ல தீர்மானங்கள் எடுக்கணும் என்று தெரிந்தும் நமக்குள்ள அந்த தீர்மானங்களை எடுக்க பலன் இல்லாத நிமித்தம் நாம் அப்படியே தேங்கிய நிலையில் நாம் காணப்படுகின்றோம். அப்படியே அதே ஒரு அடிமைத்தனத்தில் நம்மளோட வாழ்க்கையை ஓட்டி விடுகின்றோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் உங்களுக்கு ஞானமுள்ள தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அந்த கிருபையும் அந்த வரத்தையும் தேவன் நிச்சயம் உங்களுக்கு தருவார். அந்த விசேஷித்த அந்த பலனை தேவன் உங்களுக்கு தருவார். இந்த தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, இந்த ஞானமுள்ள தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்ம வாழக்கூடிய இந்த அனுதின வாழ்க்கையில எடுக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை, நாளை தினத்தில் நாம் என்னத்தை அனுபவிக்க போகின்றோம், நாளை தினத்தில் நாம் என்னத்தை பெற்றுக்கொள்ள போகின்றோம் என்பதை அதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த தீர்மானம் என்பது அது மாத்திரம் போதாது. ஞானமுள்ள தீர்மானம் மாத்திரம் இருந்தால் போதாது. இந்த தீர்மானத்தோடு கூட ஒழுக்கத்தையும் சேர்த்து கொள்வது மிக அவசியம். ஏன்னா தீர்மானம் மாத்திரம் எடுத்தால் அது நிலை நிற்காது. அந்த தீர்மானத்தோடு கூட இந்த ஒழுக்கத்தையும் சேர்த்து கொள்ளும் பொழுது அப்பொழுதுதான் அந்த தீர்மானத்தை நிறைவு செய்யக்கூடிய கிருபையும் பலனும் நமக்கு வருகின்றது. நான் சொல்றேன், உதாரணத்துக்கு நாம் எல்லாரும் தான் ஆரோக்கியமா இருக்க விரும்புகின்றோம். ஆனா எல்லாரும் என்ன பண்றதில்லை, ஆரோக்கியமா சாப்பிட்றதில்லை. எல்லாரும் தான் நம்ம நீண்ட நாட்கள் வாழ விரும்புகிறோம், ஆனால் யாரும் உடற்பயிற்சி செய்ய விரும்பலை. எல்லாரும் பணக்காரராக இருக்க விரும்புகிறோம், ஆனால் நம்மளுடைய பணத்தை சரியாக கையாளுவதற்கு நாம் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதில்லை. இந்த தீர்மானங்களும் ஒழுக்கமும் இரண்டும் ஒன்றாக சேர்த்தப்படணும். ஏன்னா நான் சொல்லுவேன், தீர்மானங்களும் ஒழுக்கங்களும் இரட்டை சகோதரர்கள் போல. இது இல்லாமல் அது இருக்க முடியாது. தீர்மானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலை நிற்கணும் என்றால் அது ஒரு ஒழுக்கத்தோடு கூட செயல்படுத்துவதற்கு நாம் அதற்கு பிரயாசம் எடுப்பது அவசியம். அநேக நேரத்தில் என்ன பிரச்சனைனா, நம்ம சிரமம் இல்லாம எல்லா காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க விரும்புகிறோம். சிரமப்படாம எனக்கு வேணும், இதற்காக நான் ரொம்ப பிரயாசப்பட விரும்பல, ஆனால் எனக்கு நடக்கணும். எந்த வேலையும் செய்யாம எனக்கு இதை நடக்கணும். நல்ல தீர்மானங்கள் எடுப்போம், அந்த தீர்மானத்துடைய விலக்கிரயத்தை செலுத்தாம அந்த தீர்மானத்துடைய ஆசீர்வாதத்தை விரும்புகின்றோமே தவிர அந்த தீர்மானத்திற்கு தேவையான விலக்கிரயத்தையும் அந்த சிரமத்தையும் நாம் கொடுத்து அந்த தீர்மானத்தில் நிலை நிற்பதில்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, இந்த ஜனவரி மாதத்தில் இந்த வருடத்தில் நான் 10 கிலோ இறங்க விரும்புகிறேன், 2 பேண்ட் சைஸ் நான் கீழே வர விரும்புகிறேன். அதனால் என்ன பண்ணணும்னா, நாளையிலிருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நான் டிசிஷன் எடுக்கிறேன். இது நல்ல ஒரு தீர்மானம், ஞானமுள்ள ஒரு தீர்மானம். நான் என்ன தீர்மானம்னா, நாளையிலிருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணி இந்த அடுத்த 3 மாசத்துல நான் 10 கிலோ குறைந்து நான் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன்னு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். தீர்மானம் எடுத்துட்டேன். பிரச்சனை எங்கே வருதுன்னா, நாளைக்கு தான் வருது. நாளைக்கு நான் எழும்பும் பொழுது எனக்கு முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, ஐயோ இன்னைக்கு வேண்டாம், 1/2 மணி நேரம் போய் என்னால் இன்னைக்கு அது ரொம்ப சிரமம், அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்,
நாளைக்கு நான் அடுத்த நாள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த தற்காலிகமான சிரமம் படுவதற்கு நம்ம சோம்பேறித்தனமா இருந்தனால நம்ம என்ன பண்றோம், அடுத்த நாள் தள்ளி போடுறோம். அப்புறம் அடுத்த நாள் வரும்பொழுது திருப்பி அதே மாதிரி ஒரு சாக்கு போக்கு சொல்லி இந்த தற்காலிகமான பிரயாசத்தை, தற்காலிகமான விளக்கிரயத்தை செலுத்துவதற்கு நமக்கு அந்த ஒழுக்கம் இல்லாதபடி நம்ம அந்த தற்காலிகமான ஒரு நல்ல சௌரியமா இருக்கணுன்றக்காக அதை தள்ளி 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 போடும் பொழுது என்ன ஆகின்றதுனா, ஒரு ஞானமுள்ள தீர்மானம் தான் எடுத்தேன், ஆனா ஒழுக்கம் இல்லாதபடி அந்த தீர்மானத்தினுடைய விளைவின் ஆசீர்வாதம் எனக்கு வரவே இல்லை. ஏன்? நான் உடற்பயிற்சி செய்யவே இல்லை, நான் ஆரோக்கியமா மாறலை. ஏன்? அந்த சிரமப்படுவதற்கு சிரமப்பட்டு அதை தள்ளி போட்டனால அந்த ஒழுக்கம் இல்லாதபடி நான் எடுத்த தீர்மானத்தின் நிறைவை நான் பார்க்கல. இது ஒரு சரீரபூர்வமா நான் சொல்றேன். இதே ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். வருடம் ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்றீங்க, இந்த வருடம் நான் அதிகாலையில எழும்பி நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க போறேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை நான் வாசிக்க போறேன், இது என்னுடைய இந்த வருடத்தின் ஞானமுள்ள ஒரு தீர்மானம் என்று நீங்கள் தீர்மானம் செய்றீங்க. இந்த தீர்மானத்தின் பிரச்சனை எங்க வருதுன்னா, அடுத்த நாள் தான் வருது. இந்த எழும்புற நேரம் இருக்கிற அலாம் அடிக்குது இல்ல, அந்த போர்வையோடு கூட போராடுறீங்களே, அதை மேற்கொள்ள முடியல. இப்ப என்ன சொல்றீங்க, ஐயோ இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்கு, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு. அந்த பிரயாசத்தை எடுத்து விளக்கிரயத்தை செலுத்தி அப்ப செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் ஒழுங்கீனம் இருக்கின்றபடியால் நம்ம என்ன சொல்றோம், தள்ளி போட ஆரம்பிக்கிறோம். தள்ளி போட 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 நாம் எடுத்த தீர்மானத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறதே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில தான் பிரச்சனை. தீர்மானங்கள் எடுக்கிறாங்க, பல தீர்மானங்களை எடுக்கிறாங்க, ஆனா அந்த தீர்மானத்தோடு கூட இந்த ஒழுக்கத்தை சேர்த்துக் கொள்வதில்லை. இந்த ஒழுக்கம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரயாசம். அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறது மாத்திரம் இல்லை, இதை நான் என்னுடைய முழு பலத்தோடு கூட இதை நான் செயல்படுத்துவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனைன்னு வைங்களேன், நீங்க தீர்மானம் பண்றீங்க, இந்த வருஷத்துல நான் கடன்ல இருந்து வெளியே வர விரும்புறேன்னு சொல்றீங்க. நல்ல தீர்மானம், ஞானமுள்ள ஒரு தீர்மானம். ஆனா அந்த தீர்மானத்தின் நிறைவை பார்க்கணும்னா எங்கெங்க ஒழுக்கம் தேவை? செலவு பண்றீங்கல்ல, செலவு செய்யற அந்த இடத்துல என்ன தேவைங்க? ஒழுக்கம் தேவை. ஏன்னா நீங்க கடன்ல இருந்து வெளியே வரணும்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, ஜெபிச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே என்ன கடன்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க ஜெபிச்சிருக்கிறீங்க. ஆனா அந்த தீர்மானத்தின் நிறைவை எப்படி பார்க்க முடியும்னா, நீங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்றதை நிறுத்தணும், கடைக்கு போறதை நிறுத்தணும், புது சாரி வாங்குறதை நிறுத்தணும். ஒரு வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் தாழ்மையா வாழணும், கொஞ்சம் உங்களுடைய ஒழுக்கத்தின் நிமித்தம் சில மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்க அந்த ஞானமுள்ள தீர்மானத்தை ஒழுக்கத்தோடு சேர்த்து நான் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருப்பதற்கு இந்த ஒழுக்கத்தை சேர்க்கும் பொழுது அப்பொழுது அந்த தீர்மானத்தின் நிறைவை பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவார். நான் உங்களை சவாலிடுறேன், இந்த வருடம் நீங்கள் கட்டப்படணும் என்றால், உங்கள் குடும்பம் கட்டப்படணும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படணும்னால் இது ஒரு கோட்பாடு. தேவனுடைய வார்த்தையில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஞானமுள்ள தீர்மானங்கள் மாத்திரமல்ல, அதோடு கூட இந்த ஒழுக்கத்தையும் சேர்த்து கொண்டு நமக்கு சௌரியமோ அசௌரியமோ நாம் எடுத்த தீர்மானத்தை பின்தொடரும் பொழுது அப்பொழுது அந்த தீர்மானத்தின் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வார். இதை பல ரீதியில் அபியாசப்படுத்தலாம். நீங்க தேவ வார்த்தையை கேட்குறீங்க, ஆண்டவரை நம்முடைய தசமபாகத்தின் மூலமாக கனப்படுத்தணும் என்று தேவ வார்த்தையை கேட்குறீங்க. நீ தீர்மானம் பண்றீங்க, இந்த வருடத்திலிருந்து நான் தசமபாகம் கொடுக்க போறேன், ஒவ்வொரு மாதமும் எனக்கு சம்பளம் வரும் பொழுது நான் தேவனை கனப்படுத்தி என்னுடைய 10 பாகத்தை நான் ஆண்டவருக்கு கொடுத்து நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போறேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, நல்ல தீர்மானம். ஆனா இங்கே பிரச்சனை வருதுன்னா, நாளைக்கு அந்த சம்பளம் வரும் பொழுது கையில் அந்த சம்பளம் வந்த உடனே 4-5 தேவை உங்களுக்கு முன்னாடி இருக்கு. அந்த ஃபீஸை கட்டணும், அந்த இஎம்ஐயை கட்டணும், அந்த இன்சூரன்ஸை கட்டணும், இதெல்லாம் கட்டணும். அதை கட்டணுமா, நான் எடுத்த தீர்மானத்தில் நிலை நிற்கணுமா? அநேக நேரத்தில் தற்காலிகமாக அசௌரியம் படக்கூடாது என்று அநேகர் தங்களுடைய தீர்மானத்தை தள்ளி விடுகின்றார்கள். அது நிமித்தம் நிரந்தரமான பிரச்சனை தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க வர வைக்கிறாங்க.
நான் சொல்றேன், இந்த தற்காலிகமான அசௌரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதில் வழியாக கடந்து போனீங்கன்னா நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தந்து அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில ருசிக்க தேவன் உங்களுக்கு கிருபையை தருவார் ஐயா. இதுதாங்க ரகசியம். இந்த வருடம் நீங்கள் கட்டப்படணும்னா ஞானமுள்ள தீர்மானத்தோடு கூட ஒழுக்கத்தோடு கூட இந்த ஞானமுள்ள தீர்மானங்கள் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற காரியங்களை கண்டடைய தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். இரண்டாவது நான் சொல்லக்கூடியது, இரண்டாவது கோட்பாடு, your attitude accelerates your altitude. உங்கள் மனப்பான்மை உங்கள் உயர்வை நிர்ணயிக்கின்றது. உங்களுடைய மனப்பான்மை உங்களுடைய உயர்வை நிர்ணயிக்கின்றது. தேவ வார்த்தை நீதிமொழிகள் 4:23 சொல்லப்படுகின்றது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். தானுடைய வார்த்தை சொல்லுகின்றது, எல்லா காவலோடு கூட உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா இந்த இருதயம்னா என்னங்க? உங்களுடைய சிந்தனைகள். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. உங்களுடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை குறித்து சிந்திக்கின்றீர்கள், எப்படி சிந்திக்கின்றீர்கள் என்பதை மிக கவனமாக காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகின்றது என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா நீங்கள் சிந்திக்கின்ற சிந்தனைகள் மூலமாக உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவன் ஏற்படலாம், இல்ல மரணம் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கையில உயர்வு ஏற்படலாம், இல்ல தாழ்வு ஏற்படலாம். அப்படிப்பட்ட வல்லமையை உங்களுடைய சிந்தனைகளுக்கு தேவன் தந்திருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறேன். அதனாலதான் சொல்றேன், எல்லா காவலோடு கூட உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லி 139 சங்கீதத்துல தாவீது ஜெபிக்கும் பொழுது இப்படி ஜெபிக்கிறார். 23-24 வசனத்துல வாசிங்களேன். தாவீதுடைய ஜெபத்தை கேளுங்களேன். 23-24. தேவனே என்னை ஆராய்ந்து, தேவனே என்னை ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. அப்படின்னா இருதயம் சிந்தனையும் ஒன்னா சேர்க்கிறார். என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். என்னை நித்திய வழியில நடத்துங்க என்று சொல்றார். அப்படின்னா ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவருடைய வாழ்க்கையில இந்த வருடம் கட்டப்படணும் என்றால் நம்முடைய மனப்பான்மையை மிக கவனமாக கவனிப்பது அவசியம். மனப்பான்மையை நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாது. எவ்வளவு பணம் கொடுத்தும் அந்த மனப்பான்மையை வாங்க முடியாது. மனப்பான்மை என்பது இன்னொரு தீர்மானம். நீங்கள் உங்கள் மனதில் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். அப்படின்னா இதை நம்ம நடைமுறையில் ஆக்கணும்னா இந்த மனப்பான்மை நான் எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு காரியம் துவங்குவதற்கு முன்பதாக அதை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதான் உங்க மனப்பான்மை. ஒரு காரியம் துவங்குவதற்கு முன்பதாகவே அதை குறித்து உங்கள் மனதில் என்ன சிந்திக்கின்றீர்களோ அதுதான் அதை குறித்து ஒரு மனப்பான்மை. எப்படின்னா ஒரு நாள் துவங்குவதற்கு முன்பதாகவே உங்கள் படுக்கையிலிருந்து நீங்க எழும்பும் பொழுதே உங்க மனசுல நீங்க யோசிக்கிறீங்க, ஐயோ இன்னைக்கு முடிஞ்சது, இன்னைக்கு எல்லாம் எனக்கு போச்சு, இன்னைக்கு கட்டாயம் அவர் கத்த போறாரு, என்னை வெளியே துரத்த போறாங்க, எனக்கு காசு கிடைக்காது, இது வராது அப்படி வராது என்று நாள் துவங்குவதற்கு முன்பதாகவே ஒரு தோல்வியின் மனப்பான்மையோடு கூட அந்த நாளை துவங்கினீங்கன்னா அந்த நாளெல்லாம் நீங்க என்ன சிந்தித்தீங்களோ அப்படியே தான் நடக்கும். அப்படிப்பட்ட வல்லமை நம்முடைய சிந்தனைகளுக்கு தேவன் தந்திருக்கின்றார். அதே நாள் நீங்க துவங்கும் பொழுது நீங்க உங்க படுக்கையிலிருந்து நீங்க எழும்புறதுக்கு முன்பதாக நீங்கள் உங்களை பார்த்து உங்க மனப்பான்மையை சரி செய்து நீங்க சொல்றீங்க, உங்களை பார்த்து சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், இன்னைக்கு தேவன் கூட வரப்போறாரு, இன்னைக்கு கோணலான பாதைகளை தேவன் செம்மைப்படுத்த போறாரு, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு புதிய வாசலை திறக்க போறாரு, எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு புதிய கான்ட்ராக்டை தரப்போறாரு, இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு விடுதலை தரப்போறாரு, இன்னைக்கு எனக்கு ஒரு உயர்வை தரப்போறாரு, இன்னைக்கு தேவனுடைய ஞானம் என் மேல தங்கி இருக்கும் என்று உங்களை பார்த்து அந்த நாளை குறித்து நீங்கள் யோசிக்கும் பொழுது ஒரு உயர்ந்த மனப்பான்மையோடு அந்த நாளை துவங்கினீங்கன்னா அந்த நாளில் ஒருவேளை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க இங்க துவங்கினால நீங்கள் அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு எல்லா வல்லமையும் எல்லா திறனும் தேவன் தருவார். ஆனா அதே நாள நீங்க இங்க துவங்கினீங்கன்னு வைங்களேன், ஆரம்பிக்கும் பொழுது ஐயோ போச்சு, ஐயோ அவங்க வரமாட்டாங்க, இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்க, இது நடக்காது அப்படி நடக்காது என்று இந்த மனப்பான்மையோடு கூட துவங்கினீங்கன்னா அந்த நாள் நீங்க யோசித்த மாதிரியே தான் நடக்கும்.
உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு. சிருஷ்டிப்பின் வல்லமை உண்டு. ஏன்? நீங்கள் அவருடைய சாயல் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் பேசும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கின்ற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் சேவிக்கிறோம்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேச ஆரம்பிக்கணும். நம்ம எழும்பும் பொழுது நம்ம சொல்லணும், இன்னைக்கு என் தேவன் எனக்காக விளக்காடுவார், இன்றைக்கு என் தேவன் என்னோடு கூட வரார், என்னை கைவிட மாட்டார், இன்றைக்கு என்னுடைய வியாபாரத்தை தேவன் செழிக்க செய்வார், இன்னைக்கு இதுவரைக்கும் காணாத ஆர்டரை நான் பார்க்க போறேன், இன்னைக்கு நான் படிக்கிற இடத்துல ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தரப்போறாரு, எனக்கு நல்ல ஒரு தெய்வீக கிருபைகளை தரப்போறாரு, எனக்கு தயவை தரப்போறாரு, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று உங்க வார்த்தையில நீங்க தேவ வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த மண்டலத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை மாற்றிக் கொண்டு, நீங்க தேவ பிள்ளையா, தேவ ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக இருக்கின்றபடியால உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதிகாரத்தை தந்து திறக்கவும் பூட்டவும், எதை கட்டவுழ்க்கவும் கட்டி வைப்பதற்கும் அதிகாரத்தை தேவன் தந்திருக்கின்றாரு. நீங்களும் நானும் தோத்த வாழ்க்கை வாழ அழைக்கப்படல, வெற்றியின் வாழ்க்கையை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய மனப்பான்மையும் ஒரு வெற்றியின் நிலையில எப்பொழுதும் காணப்படும். சில பேரை பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் மொனமொனன்னு மொனத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள சாப்பாடு கடை கூட்டு போங்க, ஒன்றா சூப் ரொம்ப சூடாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப பச்சைன்னு இருக்கு, இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது, இல்லைன்னா இந்த தண்ணி வெதுன்னு இருக்கு, இல்லை இந்த சாப்பாட்டில் உப்பு இல்லை ரொம்ப உப்பு இருக்குது, அல்ல இது எப்படி இல்லை, ஏதாவது ஒன்று குறை சொல்லி எல்லாத்துலேயும் குறை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என்னத்தை தேடுறீங்களோ நீங்கள் கண்டே பிடிச்சிடுவீங்க. கட்டாயம் குறைவை தேடினீங்கன்னா குறைவை தான் உங்கள் வாழ்க்கையில் வரும், நிறைவை தேடினீங்கன்னா நிறைவு வருங்க. நான் சொல்கிறேன், இது ஏதோ மந்திரமாக நான் சொல்லலை, இது தேவ வார்த்தையின் சத்தியம். நீங்களும் நானும் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுறீங்க, என்னுடைய மனப்பான்மை இந்த வருடம் எப்படிப்பட்ட மனப்பான்மைனா ஒரு வெற்றியின் மனப்பான்மை, என்னுடைய மனப்பான்மை எப்படிப்பட்ட மனப்பான்மைனா ஒரு நிறைவின் மனப்பான்மை, ஒரு தயவின் மனப்பான்மை. எதை குறித்து யாரை குறித்து நான் யோசித்தாலும் நான் அவர்கள் குறித்து தரக்குறைவாக தவறாக நான் யோசிக்க மாட்டேன். அவங்களை குறித்து நான் நல்ல யோசனைகளை யோசிப்பேன், அவங்களை குறித்து நல்ல காரியங்களை யோசிப்பேன். நீங்கள் அதை யோசிக்க அவங்க மோசமாக இருந்தாலும் நீங்கள் யோசித்தனால நீங்கள் அவங்களோட பேச ஆரம்பிக்கும் பொழுது அதை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். மனப்பான்மை நம்முடைய உயர்வை நிர்ணயிக்கின்றது. இந்த வருடம் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணலாம். உங்கள் வாயிலிருந்து என்னால் முடியல, எனக்கு தெரியாது, எனக்கு நேரம் இல்லை, இதை செய்ய முடியாது என்று சொல்கிறத நிறுத்திட்டு, என்னால் கிறிஸ்து இயேசுனால் சகலமும் என்னால் செய்ய முடியும், எனக்கு எல்லாம் தேவன் தெரியலனா கூட எனக்கு ஞானத்தை தந்து அதை தெரியறக்கு தேவன் எனக்கு கிருபையை தருவார், தேவன் எனக்கு பலனை தருவார் என்று உங்கள் வாயின் வார்த்தைகளை மாற்றுங்க. அதற்கு ஏற்ற விதத்தில் தேவன் உங்களுடைய அனுதின நாட்களின் அந்த வெற்றியும் தேவன் உங்களுக்கு மாற்ற ஆரம்பிப்பார். இது ஒரு ரகசியம். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த கோட்பாடை ஒவ்வொரு நாளும் பின்பற்றுங்க. அந்த மனப்பான்மை இருக்குல்ல, நீங்கள் யோசிக்கும் பொழுதே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், எனக்கு காசு பத்தாது, எனக்கு ஒரு வாரத்துக்கு வரைக்கும் பஸ்ஸுக்கு செலவு கரெக்டாக இருக்குது பாஸ்டர், அதனால் ஒவ்வொரு வாரமும் வர முடியல, என்னால் வர முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு மனப்பான்மையில் தீர்மானம் பண்ணிங்கன்னா என்ன ஆகாதுங்க, வர முடியாது. ஆனால் மாதம் ஆரம்பிக்கும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் தீர்மானம் எடுத்துட்டேன், வரப்போகிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறேன், நான் வரப்போகிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டீங்களா, நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஆலயத்துக்கு வரப்போகிறேன், எனக்கு பணம் இல்லைனாலும் சனிக்கிழமை ராத்திரி எனக்கு ஜிபே அனுப்புங்க, நான் பஸ் ஏறி நான் வந்துடுறேன் ஆண்டவரே. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, அற்புதமாக ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டியை நிறுத்தி உங்களை சர்ச்சு கூட்டு வராரான்னு பாருங்களேன். நான் சொல்றேன், எதை நம்மளுடைய வாயில் அறிக்கை செய்து விசுவாசத்தோடு கூட நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோமோ, விசுவாசத்தை கனப்படுத்துகின்ற தேவன் நம்முடைய தேவன். வாயின் வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது அந்த வார்த்தையின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிக்கும். மூன்றாவது, your priorities propel your purpose. உங்கள் முன்னுரிமைகள் உங்கள் நோக்கத்தை முன்னேற செய்கின்றது. உங்களுடைய முன்னுரிமைகள் உங்கள் நோக்கத்தை முன்னேற செய்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற
எல்லா பொக்கிஷங்களிலும் மிக விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் இருக்குன்னா அது நம்முடைய நேரம் தான். பணத்தை காட்டிலும் நம்முடைய நேரம் மிக விலையேறப்பெற்றது. பணத்தை இழந்துட்டீங்கன்னா கூட மீண்டும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் நேரத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்தாலும் அந்த நேரத்தை திருப்பி வாங்க முடியாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கழிந்து போன நேரத்தை மீண்டும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியாது. அதனால தான் நம்மளுடைய நேரம் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மிக விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் என்று நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஒவ்வொருவருக்கும் 1440 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 1440 நிமிடங்களை நீங்க கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன செய்யலாம்னா அதை எப்படி செலவு செய்யலாம் என்பதை உங்கள் முன்னுரிமைகள் தான் நிர்ணயிக்கின்றது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கின்ற முன்னுரிமைகள் தான் அந்த 1440 நிமிடங்கள் பிரயோஜனம் உள்ள அற்புதமான நிமிடங்களா அல்ல வீணாக போன 1440 நிமிடங்களா என்றது அந்த முன்னுரிமைகள் தான் நிர்ணயிக்கின்றது. அதனாலதான் ஒவ்வொருவரும் இந்த முன்னுரிமைகளை கவனிப்பது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் உங்களுடைய முன்னுரிமைகள் எப்படிப்பட்ட முன்னுரிமைகள் வைத்திருக்கின்றீர்கள்? நேரத்தை கையாளுவதை குறித்து தேவ வார்த்தை அநேக ஆலோசனைகள் தேவ வார்த்தை தருகின்றது. நமக்கு எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் 16ஆம் வசனத்தை தேவ வார்த்தை விதமாக நமக்கு போதிக்குது. வாசிங்களேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றபடியால் காலத்தை என்ன பண்ணணுங்களாமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா உங்க நேரத்தை ஞானத்தோடு கூட பயன்படுத்துங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைந்த நேரம் தான், சீக்கிரம் போயிடும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போயிடும். அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தை எப்படி நீங்க செலவு செய்கின்றது அது உங்களுடைய முன்னுரிமைகள் தான் நிர்ணயிக்கின்றது. அதனாலதான் உங்களுடைய முன்னுரிமைகள் உங்களுடைய நோக்கத்தை முன்னேற செய்யக்கூடியதா இருக்கின்றது. சரியான முன்னுரிமைகளோடு கூட உங்க வாழ்க்கையை வாழ்வீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக நோக்கத்தை நீங்கள் இன்னும் முன்னேற செய்ய ஆரம்பிக்கிறீங்க. மிக சீக்கிரமாக 5 காரியங்களை சொல்றேன். இந்த முன்னுரிமைகள் குறித்து 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்பினது முன்னுரிமை குறித்து நித்தியமான மதிப்புள்ள காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. நித்திய மதிப்புள்ள காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. மத்தேயு 6:33 தேவ வார்த்தை சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகின்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னுரிமைகள் எப்படி காணப்படணும்னா, முதலாவது தேவன், முதல் மரியாதை தேவன், முதல் ஆராதனை தேவன், முதல் நேரம் தேவனுக்கு. அவருடைய வாழ்க்கையில முதல் இடம் தேவன் பெற்றிருக்கணும். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட இடத்தை கொடுத்திருக்கிறீங்களா அவங்க வாழ்க்கையில? அவர் கடைசி இடத்தை வைத்திருக்கின்றாரா? நடுவுல அவருக்கு இடத்தை கொடுத்திருக்கிறீங்களா? அல்ல தேவ வார்த்தையின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனை தேடுங்க, முதலாவது தேவனுடைய இடத்தை, தேவனுக்கு ஒரு இடத்தை கொடுங்க. அப்படின்னா நீங்க எழும்பும் பொழுது தேவ முகத்தை தேடுறீங்களா? நீங்கள் எழும்பும் பொழுது தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்வதற்கு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றீர்களா? இந்த பூமியில நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும் மிக விலையேறப்பெற்ற ஒரு செயல் இருக்கும் என்றால், நித்திய மதிப்புடைய ஒரு செயல் இருக்கும் என்றால், அது தேவனை தேடக்கூடிய செயல் ஐயா, தேவ முகத்தை தேடக்கூடிய செயல், தேவ வார்த்தையை வாசிக்கக்கூடிய அற்புதமான அந்த பழக்கம். உங்களை நான் இந்த காலையில் சவால் இடுகின்றேன். இந்த வருடம் இந்த நித்திய மதிப்பீடுகளுக்கு முன்னுரிமைகள் தாங்க. முதலாவது தேவனை தேட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பலிபீடம் கட்டப்படுவதற்காக நேரத்தை ஒதுக்கி வைங்க. முதலாவது தேவன், அடுத்தது குடும்பம். தேவனை நேசிக்கின்ற தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு விலையேறப்பெற்ற இன்னொரு பொக்கிஷம் இருக்குன்னா குடும்பம் தான். உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க கணவர், உங்க பிள்ளைகள், இல்லைன்னா உங்க பெற்றோர்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம். நீங்க குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவு செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னுரிமை இருக்கும். உங்களுடைய வேலையோ, உங்களுடைய நட்புகளோ, உங்களுடைய மற்ற
செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவு செய்யக்கூடிய காரியத்தை அவர் திருடக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் சொல்றேன், ஒரு நாளில் ஒரு வேளையாவது குடும்பமாக மேஜையில உட்கார்ந்து சாப்பிடுங்க. அநேக குடும்பத்தில் இந்த பழக்கம் இல்லை. காலையில எழும்பினோடனே பிள்ளைக்கு ஒரு பக்கம் பேகை தூக்கிட்டு ஓடுறாங்க, அவர் ஒரு பக்கம் பேகை தூக்கிட்டு வேலைக்கு போறாரு, எல்லாம் ஒரு திசையில போறாங்க. ஒருத்தரும் ஒரு முகத்தை பார்த்து உட்கார்ந்து யாரும் சாப்பிட்டு பேசுறது இல்லை. அநேகருடைய பெற்றோருடைய வேதனை இன்னைக்கு, ஐயோ என் பிள்ளை பேசுறதே இல்லையா, என் பிள்ளை வளர்ந்த பிறகு என்ன மறந்துட்டான். ஐயா, உங்க வீட்டில் இருக்கிறான் பிள்ளை, அவனை கூப்பிட்டு பேசுங்க. வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளோடு கூட இன்னைக்கு பெற்றோர்கள் நேரத்தை செலவு செய்வதில்லை. நான் சொல்றேன், ஏதோ ஒரு உணவாவது குடும்பமாக மேஜையில உட்கார்ந்து, போன் இல்லாம, லேப்டாப் இல்லாம, டிவியை போடாம, ஒருத்தரோட முகத்தை பார்த்து உட்கார்ந்து சாப்பிட்டு பேசுங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவர் கட்டுறாரா இல்லையான்னு பாருங்களேன். உடைந்திருக்கின்ற உறவுகளை கட்டுறாரா இல்லையான்னு பாருங்களேன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பழக்கம். எங்க குடும்பத்தில் இப்படிதான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஒவ்வொரு முறையும் உட்கார்ந்து மேஜையில் உட்கார்ந்து நாங்கள் பேசி சிரித்து எல்லா காரியங்களையும் நாங்கள் சம்பாஷித்து தான் நாங்கள் பேசி அந்த மேஜை எங்களுக்கு ஒரு வெளியேற பெற்ற ஒரு நேரம். இது தேவ வார்த்தையில காணக்கூடிய சத்தியம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீ வெளியே போகும்பொழுதும் உள்ள வரும்பொழுதும் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் பிள்ளைகளுக்கு என்னுடைய கற்பனைகளை சொல்லித்தா, என்னை குறித்து பேசு என்று ஆண்டவர் சொல்றாரு. இது அநேக குடும்பங்களை நடப்பதில்லை. வேலைக்காக ஓடுறாங்க, அதற்காக ஓடுறாங்க. ஐயா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வெளியேற பெற்ற பொக்கிஷம் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிங்களே, ஆண்டவரே குழந்தை தாங்க ஜெபிச்சிங்களே, குழந்தை தந்தார்ல, இப்ப போனை வச்சு உட்கார்ந்து வச்சுட்டு இருக்கிறீங்க. குழந்தை தந்தார்ல, இப்ப டிவி போட்டு உட்கார வச்சிருக்கிறீங்க. ஏன் நீங்க பேசக்கூடாதா? நீங்க வளர்த்தக்கூடாதா குழந்தைய? நீங்க அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக பொக்கிஷத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை பகிர்ந்தளிக்க கூடாதா? இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த தலைமுறை, தேவன் அறியாத தலைமுறை கிறிஸ்துவ வீட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவ வீட்டில் வளர்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு மற்றவர்களை திருமணம் பண்றாங்க. ஏன்? யாரும் போதிக்கல, யாரும் சொல்லிக் கொடுக்கல. எப்படி தீர்மானம் எடுக்கணும், யாரை தேடணும், எப்படி திருமணம் பண்ணணும் என்று அப்படிப்பட்ட சத்தியங்களை யாரும் போதிக்காதனால இன்னைக்கு வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் தேவனுடைய தூரமா இருக்கிறாங்க. சபைக்கு வராங்க, ஆனா அந்த குறிப்பிட்ட வயது வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில போறாங்க. ஏன்? யாரும் அவளுக்கு கற்றுக் கொடுக்கல. வழியில யாரும் உட்கார வச்சு தேவ சத்தியத்தை மேஜையில, இதுதான்ப்பா நான் சேவிக்கின்ற தேவன், இதுதான்ப்பா நான் ஆராதிக்கின்ற தேவன், இவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவர் இப்படியாக நான் ருசிச்சிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார் என்று உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி பாருங்க. அவங்க இளம் வயதிலிருந்து தேவன் மேல அவங்களுக்கு ஒரு அன்பு பாசம் வந்து அவளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற வழியில விட்டு அவங்க பழக மாட்டாங்க. ஆனா வழியை கற்றுக் கொடுக்கலன்னா எப்படிங்க வழிக்கு வருவாங்க? குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவு செய்வது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்திற்கும் ஒரு முன்னுரிமையா இருப்பது அவசியம். ஒன்றாக ஜெபிப்பது, குடும்பமாக ஜெபிப்பது, ஆண்டவரை தேடுவது, குடும்பமாக உட்கார்ந்து பேசுவது. பேசுங்க, என்ன நடந்ததுன்னு கேளுங்க பிள்ளைகிட்ட. இன்னைக்கு எங்க போன, யாரோட பேசுன, என்ன பண்ண, சோஷியல் மீடியால யாருக்கு லைக் போட்ட, யாருக்கு எஸ் சொன்ன, எல்லாம் கேளுங்க. எதையும் தெரியாம சும்மா வீட்டில் பிள்ளைங்க ஒரு பக்கம் ஒரு ரூம்ல, பெற்றோர் ஒரு ரூம்ல, எல்லாம் எங்க எப்போ ஒன்று சேர்றாங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது தான் ஒன்று சேர்றாங்க. ஐயா, இப்படி இருந்ததுன்னா குடும்பம் எப்படியா தேவனை சேவிக்கின்ற குடும்பமாய் மாறும்? யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமே கர்த்தரையே சேவிப்போம் எப்படி சொல்ல முடியும்? ஒன்றாக தேவனை தேடக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு மிக அவசியம். இன்றைக்கு கோணலான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு சாட்சியாக ஒரு தலைமுறையை எழுப்பணும் என்றால் இந்த முன்னுரிமையை நீங்கள் தவறாக நடத்த முடியாதுங்க. இந்த முன்னுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவு செய்யும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு விசுவாசத்தை நீங்கள் விதையாக விதைக்க ஆரம்பிக்கிறீங்க. மூன்றாவது நான் சொல்லுவேன், இந்த முன்னுரிமைகள்ல இந்த நித்திய மதிப்புடைய முன்னுரிமைகள் இருக்கும் என்றால் தேவ ராஜ்யத்திற்காக செய்யப்படுகின்ற செயல்கள். கடந்த வருடம் இதை குறித்து நான் பேசின பின்பதாக அநேகர் வந்து அந்த செய்தியை கேட்ட பின்பதாக, பாஸ்டர் நான் உதவி செய்கிறேன் அநேகர் வந்தார்கள். கர்த்தரை நான் துதிக்கிறேன். அநேகர் வந்து மளிகை சாமான்கள் வாங்கி சபையில் கொடுத்து கொண்டு போய்கின்றிருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன். நான் இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து நான் சவாலுகின்றேன். இந்த வருடம் நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காக செய்யக்கூடிய செயல்கள் நித்திய மதிப்புடையதுங்க ஐயா.
நீங்கள் உங்கள் வேலையில் எவ்வளோ மணி நேரம் இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சொந்த விருப்பத்திற்காக சொப்பனத்திற்காக எவ்வளோ பிரயாசம் எடுத்தாலும், அந்த ஒரு நாள் வரும்பொழுது அவருக்கு முன்பதாக கணக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் என்னத்தை செய்தோம் என்று நம்ம சொல்லும் பொழுது, இந்த தேவ ராஜ்யத்திற்கு செய்யப்பட்டிருக்கின்ற என்ன ஒரு சிறிய ஒரு செயலாக இருந்தாலும் அது தேவன் கணக்கு வைத்திருப்பார். அது ஒரு தீர்மானமாக எடுங்க. இது எனக்கு ஒரு முன்னுரிமை. இந்த வருடம் எப்படியாவது இன்னும் சபையில் நான் இன்னும் ஈடுபட போகிறேன், சபையின் ஊழியத்தில் நான் இன்னும் உதவி செய்ய போகிறேன். எப்படியாவது எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற பலத்தில், தாளந்தில், திறமையில் ஏதோ ஒரு விதத்தில் சபைக்கு தேவன் எனக்கு வைத்திருக்கிற என்னுடைய சபையில் நான் பிரயோஜனமாக இருக்க போகிறேன். நான் பலமுறை சொன்னது போல் இந்த கட்டடத்திற்காக அநேகரை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த சபைக்கு ஒவ்வொரு வாரமும் அநேக உதவிகள் தேவைப்படுகின்றது. நீங்கள் வாங்க, வந்து கேளுங்க, நான் என்ன செய்யட்டும் என்று. இப்படிப்பட்ட பெரிய சபையில் தேவன் உங்களை வைத்திருப்பார் என்றால் இந்த பெரிய சபையில் அநேக தேவைகள் உண்டு. உங்களை கொண்டு தேவன் சந்திக்க விரும்புகின்றார். ஆனால் நீங்களும் நான் அது ஒரு முன்னுரிமையாக வைக்கணும். என் நேரத்தை தேவனுக்கு நான் தர விரும்புகிறேன். அந்த நித்திய நோக்கத்திற்காக அந்த முதலீடு நான் செலுத்த விரும்புகிறேன் என்று முன் வருகின்றவர்களுக்கு தேவன் அந்த கிருபையை தருவார். மூன்றாவதாக, எனக்கு நேரம் இல்லை, இரண்டாவதாக இந்த முன்னுரிமைகளை குறித்து நான் சொல்லணும்னா, உங்களுடைய நேரத்தை எப்படி செலவு செய்ய போகின்றீர்கள் என்று ஒரு திட்டம் வேணும். உங்களுடைய நேரத்தை எப்படி செலவு செய்ய போகின்றீர்கள் என்று ஒரு திட்டம் வேணும். அப்படின்னா நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி செலவு பண்ண போகின்றீர்கள் என்று உங்களுக்கு ஒரு திட்டம் இல்லைன்னா மற்றவர்கள் அதற்கு திட்டம் வைத்திருப்பார்கள். நீங்கள் ஏற்கனவே எதை செய்யணும், எதெல்லாம் என் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னா, காலையில் தேவனை தேடுவதற்கு இந்த நேரத்தை நான் ஒதுக்கி வைக்கிறேன், சாயங்காலம் குடும்பத்தோடு இருப்பதற்கு இந்த நேரத்தை ஒதுக்கி வைக்கிறேன், இல்லைனா படிப்பதற்கு இந்த நேரத்தை ஒதுக்கி வைக்கிறேன், இல்லை இதை செய்வதற்கு சபையில் வந்து ஊழியம் செய்வதற்கு இந்த நேரத்தை ஒதுக்கி வைக்கிறேன் என்று இப்படிப்பட்ட நேரத்தை நீங்கள் ஏற்கனவே ஒதுக்கி வைத்து இருந்தீங்கன்னா, திட்டம் வைத்திருந்தீங்கன்னா, வேற யாரும் வந்து உங்களுடைய ஏற்கனவே குறித்து வைத்திருக்கின்ற திட்டத்தை மாற்ற முடியாது. அவங்க வந்து உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லலாம், ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே இதை செய்ய போறேன் என்று நீங்கள் அந்த திட்டம் வைத்திருந்தீங்கன்னா, யாரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய குறுகிய சுருக்கமான நேரத்தை யாரும் எடுக்க முடியாது. இது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது. நீதிமொழிகள் 21:5 தேவ வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதையுள்ள நினைவு செல்வத்திற்கு. அப்படின்னா நம்ம யோசிக்கின்ற, திட்டம் செய்கின்ற இந்த நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில செல்வத்தை கொண்டு வரும் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா இது ஒவ்வொருவரும் இந்த வருடம் செய்யணும். எதெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்காத நேரம் எது, யார் என்ன கேட்டாலும் அந்த நேரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, அதை மிக வைராக்கியமாக பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா நீங்கள் அந்த முன்னுரிமையை நீங்கள் பாதுகாத்து கொள்கிறனால அந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். மூன்றாவதாக, எனக்கு நேரம் கடந்து போகிறனால், மூன்றாவதாக உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க காரியங்களை தவிர்க்கணும். உங்கள் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய காரியத்தை தவிர்க்கணும். நான் நினைக்கிறேன் எந்த ஒரு தலைமுறையிலும் இல்லாத ஒரு பிரச்சனை நமக்கு தான் இருக்குது. நம்மளுடைய கவனத்தை, நம்மளுடைய நேரத்தை திருடக்கூடிய ஒரு திருடன், பயங்கரமான ஒரு திருடன் இருக்கிறான். உங்கள் கூடயே தான் இருக்கிறான் எப்பொழுதும். எங்கே போனாலும் உங்களோடய வந்துடுறான், பாத்ரூம்குள்ளேயே வந்துடுறான் உங்களோட. அவனை விட்டு விலகவே முடியல. ஆண்டவர் தான் சொன்னார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் சில பேர் அதை உங்கள் அந்த கருவின்னு யோசித்துக்கிறீங்க. ஆச்சரியமாக இருக்குது. புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது வாலிபர்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் செலவு பண்ணுறாங்களாம் சோஷியல் மீடியாலும் ஃபோனை பார்த்து. ஐயா, விழிச்சிருக்கிற நேரமே 12 மணி நேரம் தான். அதில் பாதிக்கு மேலே எங்கே போயிடுதுங்க? ஃபோனுக்கு போயிடுது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சின்ன ஒரு கருவியை வைத்து சாத்தான் பூந்து விளையாண்டு கொண்டு இருக்கின்றான். உங்களை தேவன் நோக்கத்திலிருந்து திருப்பி வைத்திருக்கிறான். தேவன் உங்களை கொண்டு செய்யக்கூடிய அற்புதமான காரியங்களை தடுத்து நிறுத்துறது இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு கருவி தான். எவ்வளோ நேரத்தை நம்ம போக்குறோம். காலையில் எழும்புனதுலேருந்து அநேகர் முதல்ல பார்க்கறது அதுதான், கடைசியாக பார்க்கறது அதுதான். மனைவியை பார்க்குறாங்களே அது வேற விஷயம். முதல் முகம் அதுதான், கடைசி முகம் அதுதான். நான் சொல்கிறேன், உங்களுடைய இந்த வருடம் கட்டப்படுகின்ற ஆண்டாக இருக்கணும்னா நீங்கள் ஞானமுள்ள சில தீர்மானங்கள் எடுப்பது அவசியம். இது என்னை ஆளுகை செய்யக்கூடாது, நான் இதை ஆளுகை செய்யணும். இது என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நான் தான் அதை கட்டுப்படுத்தணும்
என்று அந்த தெய்வீக தீர்மானத்தை எடுக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை வைக்கணும். இந்த எல்லையை மீறக்கூடாது. இந்த கருவிக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நான் தர விரும்பலை. என் வீட்டில் இருக்கிற அந்த பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டிக்கு நான் என்னோட நேரத்தை விழுங்குறதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். சில பேர் வீட்டுக்கு வந்தால் அவ்வளோதான், ஆன் பண்ணது தான், ராத்திரி அவங்க தூங்குற வரைக்கும் அதுதான் அவங்க வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். காலை எந்திரிச்சாலும் அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். தீராமல் அந்த கவனத்தை உங்களுடைய ஒரு நிமிடமும் உங்கள் சொந்த சிந்தனை உங்கள் மனதில் வராதபடி உங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற சாத்தான் இப்படிப்பட்ட சிந்தனையை சிதறடிக்கக்கூடிய காரியங்களை வைத்து உங்கள் நேரத்தை போக்கி கொண்டு இருக்கின்றான். ஐயா, இந்த வருடம் அவனை திருட அனுமதி கொடுக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திருடினது போதும், நீங்கள் அதிகாரத்தை எடுங்க. பாருங்கள், அது கூட நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன்னா சொல்லிட்டா அதை செய்யணுமே, அதான பிரச்சனை. ஓகே, 4வது நான் சொல்லி இதை முடிச்சிடுறேன். காலம் தள்ளி போடுவதை நிறுத்துங்க. காலம் தள்ளி போடுவதை நிறுத்துங்க. இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்யுங்க. உங்கள் முன்னுரிமைகளை நீங்கள் குறித்த பின்பதாக இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்யுங்க. நீங்கள் அநேக காரியங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது இருந்தாலும் எனக்கு நேரம் இல்லை. 5வது, கடுமையாக உழைத்து விடுங்கள், உழைப்பிற்கு அடிமையாகாதீர்கள். கடுமையாக உழையுங்க, ஆனால் உழைப்பிற்கு அடிமையாக மாறிடாதீங்க. என்ன, சில பேர் வேலை 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 வேலைன்னு அவங்க வாழ்க்கையை அதிலே கடத்திடுறாங்க. தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லை. சில பேருடைய சரீரம், சில பேருடைய அவங்களுடைய ஆரோக்கியமே இவங்க ஓவராக அந்த ஒரு டென்ஷனால், ப்ரெஷர்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நம்ம வாழும்படியாக அழைக்கலை. ஒரு சமநிலை நமக்கு தேவை. ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுதே சிருஷ்டித்த தேவன் ஒரு நாள் இளைப்பாறுதலுக்குன்னே விட்டு வச்சாருங்க. ஐயா, ஒரு நாள் எதுவும் செய்யலை, ஆண்டவரே இளைப்பாருனார். நம்ம ஆண்டவரை காட்டிலும் பெரிய மிஞ்சணும்னு நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வியாபாரத்தை நடத்துகிறோம், ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா காரியத்தையும் செய்கிறோம். இன்னைக்கு ஒரு ஓய்வு நாள் என்று அநேகருக்கு இல்லை, ஒரு இளைப்பாறுதல் நாள் ஒன்று இல்லை. ஆனால் ஆண்டவர் இதை ஒரு மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு கொள்கையாக தேவன் ஏற்படுத்தினார். இந்த ஓய்வு, சரீரத்திற்கு ஒரு ஓய்வு தேவை, இளைப்பாறுதல் தேவை. இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த நாட்கள் தான் குறையும். தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கின்ற நாட்கள், ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கின்ற நோக்கங்களை அடையணும்னா உங்கள் சரீரத்திற்கு தர வேண்டிய பராமரிப்பு, கவனத்தை செலுத்தி நீங்கள் நடப்பது அவசியம். எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அதனால தான் இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. சரி, நேரம் போயிடுச்சு. மூணு காரியங்கள் நான் சொன்னேன். இந்த வருடம் கட்டப்படணும் என்றால் உங்களுடைய தீர்மானங்களும் உங்களுடைய ஒழுக்கங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். உங்களுடைய மனப்பான்மை உங்களுடைய உயர்வை நிர்ணயிக்கும். 3வது, உங்களுடைய முன்னுரிமைகள் உங்களுடைய நோக்கத்தை முன்னேற செய்யும்.